ஹல்லேலூயா. இந்த வேளையில் உங்கள் யாவரும் இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் இந்த ஒரு ஆராதனை இந்த காரியங்களுக்கு உங்கள் யாவரும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளத்தோடு கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து இந்த ஒரு கொள்ளை நோய் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் திராணியை கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற அந்த நல்ல தெய்வனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படிக்காக இணைந்து நாங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வேறு வேறு சபைகளிலிருந்து எல்லாருமே இணைந்து நாங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமை அடிக்கிற தெய்வனாக இருக்கின்றார். காரணம், பரலோகத்திற்கு நாங்கள் போகும்பொழுது ஆண்டவர் நீங்கள் எந்த சபைன்னு கேட்க போகிறதில்ல, நீ கிறிஸ்துடைய பிள்ளை என்று தான் அடையாளம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதன்படினால நாங்கள் எந்த காரியங்களையும் நாங்கள் பார்க்காமல் தெய்வனையை பார்க்க இந்த ஒரு ஆராதனை வேளை கர்த்தரை பார்க்க எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் தெய்வனாக இருக்கும்படிக்காக அவரை துதிக்கும்படிக்காக இங்கே யாரையும் மேன்மைப்படுத்த நாங்கள் வரலை, அவரை மேன்மைப்படுத்தும்படிக்காக அவரை உயர்த்தும்படிக்காக அவரை கனப்படுத்தும்படிக்காக நாங்கள் இணைந்து இந்த வேளை நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த வேளை அது விசுவாசத்தீர்கள் என்று சொன்னால் கண்களை மூடி நாங்கள் செபித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளில் ஆளுகை செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே தெய்வன் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் மத்தியில் வருகிற தெய்வனாக இருக்கின்றார். என்னன்னா நாங்கள் அவரை கூப்பிடுறதில்ல, அவரை கூப்பிடும் பொழுது அவர் எங்கள் அருகில் வருகிற தெய்வனாக இருக்கின்றார். இந்த வேளையில் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ என்ன காரியங்கள் இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வனாக இருக்கின்றார். இந்த வேளை கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே அனுமதிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, பட் ஃபாதர் எங்களை fill us with your presence என்று சொல்லி இந்த வேளை கண்களை மூடி நாங்கள் செபித்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் துதிக்க இருக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலப்பா இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. இதுவரையில் நடத்தின நல்ல தெய்வனை இனிமேலும் எங்கள் கரங்களை பிடித்து நடத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த வேளை நாங்கள் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஏனோ தானோ என்று நாங்கள் வரவில்லை, உண்மை உள்ளத்தோடு உம்மை உயர்த்தும்படிக்காக உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் இணைந்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரை. எங்கெங்க வீடுகளில் ஆண்டவர் துதிக்கிறார்களோ ஆண்டவரை, அவர்கள் வாகனத்தில் போகும் பொழுது அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஆண்டவருடைய பிரச்சனை அவர்கள் முன் செல்லட்டுமே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அந்த வர்ஷிப் உம்மை துதிக்கிற அந்த ஒரு மனச்சான்மை அவர்களுக்கு வரும் பொழுது ஆண்டவரே எல்லா கட்டுகள் எல்லா காரியங்கள் நீர் முறியடித்து விட்டீர் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்படி பிரசன்னத்தில் ஆண்டவரை எங்களை நடத்துவீராக. அப்படி பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளை நாங்கள் இணைந்து சேர்ந்து நாங்கள் கர்த்தரை துதிக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? we here to rejoice and celebrate God. கர்த்தரை கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது என்னென்னவோ கொண்டாடுறாங்க. ஐபிஎல் மேட்ச் எல்லாம் ஆடும் பொழுது அந்த டீமை கொண்டாடுறாங்க. ஆனால் உனக்கோ எனக்கோ ஜீவனை கொடுத்து எங்களை காத்து ரட்சகரை நாங்கள் இந்த நாளில் கொண்டாட வந்திருக்கிறோம். come on, let's all celebrate God together. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் நாங்கள் பாடுவோம். நாங்கள் கம்பீரமாய் பாடும் பொழுது எங்கள் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது, நாங்கள் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றிருக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை சேர்ந்து நாங்கள் துதிப்போம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே.
பாடுவோமா? பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளோர், வாக்கு தத்தம் செய்தார். வார்த்தையில் உண்மையுள்ளோர், வாக்கு தத்தம் செய்தார். காலங்களே திகையாதே, ஜெயம் என்று உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. ஹalleluya. பூமியின் குடிகளே எல்லோரும் நாங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடும்படிக்காக அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை செய்கிற தெய்வனாய் இருக்கின்றார். இந்த நாளில் நாங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எத்தனை வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க, எல்லாமே போயிடுச்சா, எல்லாமே முடிஞ்சிருச்சா? இல்லை தெய்வ ஜனமே, கர்த்தர் வாக்கு பண்ணினால் அவர் வாக்கு மாறாத தெய்வனாய் இருக்கின்றார். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வன். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மனிதன் அல்லவே அல்ல. எப்பொழுதெல்லாம் நடக்கும்? அவர் வார்த்தையின் மீது நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை மீது நாங்கள் சார்ந்து தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாங்கள் வைத்து நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணின தெய்வன், வாக்கு மாறாத தெய்வன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வனாக இருக்கின்றார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் எனக்கு குறையே இல்லை. இந்த வேளையில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியாது, தூரமாக இருக்கிறோம். தேங்க்ஸ் டு திஸ் மீடியா. ஏன்னா நிறைய வேளையில் இப்போ அந்த காலத்துலலாம் இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருந்தாங்களோ, அந்த காலத்துலலாம் வந்துச்சு இந்த மாதிரி கொள்ள நோய், அவங்களுக்கு துதிக்கிறதுக்கெல்லாம் என்ன எப்படி இருந்துச்சோ, ஆனாலும் கர்த்தரோட இணைக்கப்பட்ட அந்த இணைப்பு இருந்தபடினால அவங்கெல்லாம் சர்வைவ் ஆனாங்க. இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தெய்வன் அவருடைய வார்த்தை மீது நாங்கள் சார்ந்திருக்கும் எங்களுக்கு குறையே இல்லை. வீட்டில் உட்காந்து நீங்க சொல்லுங்க, குறையே இல்லை. ஸ்பீக் இட், ஸ்பீக் அவுட். உங்க வீட்டில் இருக்கிற இந்த எண்ணெய், மாவு, பணம் எல்லாம் கேட்கட்டும், குறையில்லை. I have it in Jesus name. எனக்கு நிறைவாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு யெகோவா ராஃபாவாகவும் யெகோவா ஈரேயாகவும் எங்களை நடத்துகிற தெய்வனாய் இருக்கின்றார். அவர் வார்த்தையின் மேல நாங்கள் சார்ந்திருக்கிறோம். இணைந்து சேர்ந்து பாடுவோம். இந்த வார்த்தையில் நாங்கள் சார்ந்திருப்பதினால ஆண்டவரே எங்களுக்கு கவலை ஒன்றும் இல்லை. கவலையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த வேளையில சொல்லுங்க, கவலை இல்லை என்று சொல்லுங்க. கவலை தானாய் ஓடி போய்விடும். காரணம், தெய்வன் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால, ஒரு வார்த்தை என் மத்தியில் இருக்கிறபடினால கர்த்தர் என்னை நடத்துகிற தெய்வனாய் இருக்கின்றார். ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தெய்வன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தெய்வன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தெய்வன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தெய்வன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், என்னாலே சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். சேர்ந்து பாடுவோம். யெகோவா, யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம். சேர்ந்து சொல்வோம். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லும். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்வோமா. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரப்பா. ஆண்டவரே, ஆராதிக்கும் பொழுது வீடுகளில் சுகம் உண்டாகட்டும். We speak
ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்வோம் யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஒரு விசை சொல்வோம் யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சுகம் தருகிற தெய்வனே உமக்கு நன்றி இயேசுவே. We worship you Lord. We exalt your name. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தெய்வன் நீர். ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்கு மேலாக நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு அனைத்தையும் செய்து முடிக்கிற நல்ல தெய்வனே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவற்றும் முடித்து விட்டீர். ஆண்டவரே அதற்காக நன்றி சொல்வோம். வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். We thank you for your presence in this place, oh Father. ஆண்டவரே உம்மை துதிக்கிற எங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் இருக்கிறீர், நீர் வாசம் செய்கிறீர். மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தெய்வன் அப்பா. ஆண்டவரே மனுஷர்களுக்கோ அவர்களுக்கு விருப்பம் உள்ளவர்களோடு இருக்க அவர்களுக்கு ஆசை. ஆனால் நாங்களோ ஆண்டவரே இந்த அகோரமான பாவிகளோடு ஆண்டவரே வாசம் செய்ய விரும்புகிற நல்ல தெய்வன் நீங்க மட்டும்தான். ஆண்டவரே சிங்க கெபியில் நாங்கள் விழுந்திருந்தாலும் எங்களை ரட்சிக்க எங்களை விடுவிக்க நீர் வருகிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூளை நெருப்போ அக்கினியோ ராஜாவோ எது இருந்தாலும் எங்களை அதிலிருந்து விடுவிக்கிற தெய்வனை நாங்கள் விசுவாசித்து அதிலிருந்து எங்களை விடுவிக்கிற தெய்வனை நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலப்பா ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஐயா. சிங்கக்கெபியில் போடப்பட்டாலும் என்ன சூழ்நிலைகளை எங்களை மாற்றில் வந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க. Look at your problems and speak to it, because Bible says, வேதம் சொல்லுகிறது மலையை பார்த்து பேசது விலகி போய்விடும். Commanded. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நிற்க முடியாது. சிங்க கெபியோ சூளை நெருப்போ அதன் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே we want to worship you Father. We exalt your name Lord. பயப்படாதீங்க. கர்த்தர் எங்களை பயப்படும்படிக்காக அழைக்கவில்லை. தைரியமாய் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பதினால அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வனாய் இருக்கின்றார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார்.
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் பிடுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் பிடுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திரு. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்வோம், சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லும், அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடு. அவர் என்னை காக்கிற தெய்வன். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Yes Lord. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீர் எங்களை காக்கிற தெய்வன். எங்களை ஒருபோதும் கைவிடாத எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We worship you Lord. We exalt your name of Father. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உடைய சூழ்நிலை, உடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால அவர் என்னை காப்பார், அவர் என்னை காண்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வன் அல்லவே அல்ல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அகோரமான மத்தியில் நாங்கள் இருந்தாலும், அக்கினி சூளையில் நாங்கள் போடப்பட்டாலும், கர்த்தர் எங்கள் மத்தியில், எங்கள் நடுவில் இருக்கிற தெய்வனாக இருக்கின்றார். அவர்களை கைவிடுகிற தெய்வன் அல்லவே அல்ல. இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளை நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு மறு உத்தரத்தை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். He answers to every cry of ours. எங்களுடைய ஒவ்வொரு அழுகைக்கு கர்த்தர் செவிசாய்க்கிற தெய்வனாக இருக்கின்றார். நன்றி ஆண்டவரே. சிங்க கெபியோ சூளை நெருப்போ எல்லா மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளையில ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் சும்மா ஆராதிக்க வரல, பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு என்று சொல்லி ஆண்டவரே இதை ரசிக்க நாங்கள் வரல. என் தெய்வாதி தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படிக்காக, when we worship God in truth and spirit, சத்தியத்தோடு வெளிப்பாடோடு நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையில் உம்மை ஆராதித்தார்கள். சங்கலிகள் கலண்டி விழுந்தது, அஸ்திபாரங்கள் அசைக்க தொடங்கினது. இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு காணாமல் இருக்கிற அஸ்திபாரங்கள் அசைக்க தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. காண முடியாமல் இருக்கிற சங்கலிகள் கலண்டு விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். புயல் இருக்கிறது ஆண்டவரே, புயலின் மத்தியில் எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். புயலின் மத்தியில் நீர் நில், பயப்படாதே என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்களில் ஆண்டவர் இருக்கிற இந்த வேளையில, இந்த புயல்களின் மத்தியில், எரிச்சலோடு வருகிற ஒவ்வொரு காரியங்களின் மத்தியில் நீர் நில் என்று சொல்லுகிற தெய்வம் எங்களை நிற்க சொல்றீங்க. காரணம் ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்க போகிறீங்க. நீர் அந்த புயல்களை அமைதிப்படுத்த போகிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதியின் மத்தியில் எங்களுக்கு சுகத்தை தருகிற தெய்வனப்பா, சுகத்தை கட்டளையிடுவீராக. இந்த ஒரு கொள்ளை நோய் மத்தியில் ஆண்டவரே எத்தனை பேர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க என்று எங்களுக்கு தெரியாது. But we believe one thing Lord, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய ரத்தம் சுகமாக்க வல்லமையுள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. We worship you Father Lord. கூடவே நீர் இருந்தீர் ஆண்டவரே, இன்றும் எங்க கூடவே நீர் இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு we worship you Father. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாலத்தின் சுவடுகளே.
வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே யெகோவா ராஃபா. என் சுகம் நீரா நீரே வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே யெகோவா ராஃபா. என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. சொல்வோம் பொங்கி வரும் பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. நாங்கள் எழும்புகிறோம் ஆண்டவரே. எழும்பி வா என்று சொல்லுகிறீரப்பா. புயலின் மத்தியில் நாங்கள் எழும்புகிறோம் ஆண்டவரே. வியாதியின் மத்தியில் எங்களை எழும்பு என்று சொல்லுகிற தெய்வனே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து இந்த வேளையில சொல்லுங்க ஆண்டவரே. I will rise. நான் எழும்புவேன். நான் எழும்ப ஆண்டவரே நீர் என்னை சிருஷ்டித்தது எழும்புவதற்காக, நான் விழும்படிக்காக அல்ல ஆண்டவரே. என்னுடைய விளைவு என்னுடைய ஆண்டவரே அப்பா விழுதலை சத்ருவானவன் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் விழுந்து போவதற்காக நீர் என்னை சிருஷ்டிக்கல, நான் எழுந்து நிற்கும்படிக்காக. இந்த வேளையில் எத்தனை பேர் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த காரியங்கள் நீங்கள் விழுந்திருக்கிறீங்க என்று தெரியாது. எந்தெந்த புயல்கள்லாம் வந்து எங்களை கவ்விக்கொண்டு போயிருக்கிறது என்று தெரியாது. எந்த புயல்களெல்லாம் எங்களை அப்படியாகவே தாழ விழ பண்ணியிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேளையில் புயலின் மத்தியில் கர்த்தர் எங்களை நில் என்று சொல்லும் பொழுது, அவருடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் ஒரு நாளும் விடுவதற்காக அல்ல, நாங்கள் எழும்பி நிற்கும்படிக்காக. We will rise. சொல்லுங்க, நான் விழுந்தேன் ஆனால் நான் எழுந்திருப்பேன். சத்ருவேனை பார்த்து நகைக்காதே. தோ நான் விழுந்திருக்கலாம், இந்த சூழ்நிலையில விழுந்திருக்கலாம், ஆனால் நான் எழுந்திருப்பேன். ஃபினான்ஷியலாக விழுந்திருக்கலாம், ஆனால் நான் எழுந்திருப்பேன். வியாதியில் நான் விழுந்திருக்கலாம், ஆனால் நான் எழுந்திருப்பேன். I will rise.
The word of God says, I will arise. நான் எழும்புவேன் என்ற வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வழி இல்லாத இடங்களில் நீர் வழி உண்டு பண்ணுகிற தெய்வனாக இருக்கின்றீர். இந்த வேளையில் இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தால், வழியே இல்லையே, எங்கே போவது, என்ன பண்ணுவது என்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தெய்வனாக இருக்கின்றார். அவர் அற்புதங்களை அவர் நிறுத்துகிற தெய்வன் அல்லவே அல்ல. He will never stop his miracle. அவர் அற்புதங்களின் நாயகனாய் இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் அவரை கேட்குமையானால் நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வனாய் இருக்கின்றார். அவர் நிச்சயமாய் செய்வார். எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தெய்வன், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களை உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வேளையில எங்கள் மத்தியில் அசைவாடுவீராகப்பா. எங்கள் குடும்பங்களில் அசைவாடுவீராக. நாங்கள் இருக்கிற இடத்தில் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். Thank you, Holy Spirit. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே இதயங்களை தொடுவீர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. சொல்லுமே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் இந்த இடத்திலே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில்
வெளிச்சமே நீரே பாத்திரரே. எனக்காக நீர் செய்த, எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. சொல்லுங்க, வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. He's a way maker, way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Sing it out to the Lord. Way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is your God. He makes way. Way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வழி செய்பவர். Light in the darkness, Lord, you are, you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Make a way, Lord. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Lift up your hands and sing it out to the Lord. He's a way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. What do you say, Baba? What do you say? அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. சொல்லும் வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், நீரே. சொல்லும் வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே ஆண்டவரே, இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறீர் இந்த இடத்திலே,
இதயங்களை தொடுகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரர். If you believe that God is a way maker, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரர். Sing out to the Lord. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Holy Spirit, you make a way, Lord. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You're a way maker. வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டு பண்ணுகிற தெய்வனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இருளில் வெளிச்சம் உள்ளவர், வழியை செய்கிற தெய்வம், வழியை உண்டு பண்ணிவிட்டீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆண்டவரே, we don't want to doubt your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சந்தேகப்பட விரும்பல ஆண்டவரே. Lord, we want to believe. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இந்த நிமிஷத்தில், இந்த நொடியில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை, எப்போ வேணாலும் ஆராதிக்கலாம் ஆண்டவரை, எந்த சூழ்நிலை வேணாலும் ஆராதிக்கலாம். அவர்கள் மத்தியில் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. We believe that you are God who same yesterday, today and forever. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன், ஒருபோதும் மாறுகிற தெய்வன் அல்ல. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் வழியை உண்டு பண்ணிவிட்டீர், விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் தி ஓப்பன் டோர்ஸ் லார்ட். திறந்த வாசலுக்காக நன்றி. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் நீர் திறந்து விட்டீர் என்று விசுவாசித்து அதற்குள்ளே நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும், எங்களை நடத்தட்டும். ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாங்கள் இவ்வளவு நேரம் கர்த்தரை நாங்கள் துதித்தோம், நாங்கள் தெய்வனை நாங்கள் ஆராதித்தோம். நிச்சயமாகவே எங்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசனம் அசைவாடுகிற பிரசனமாக இருக்கிறது. It is not a stagnant presence, but it is a overflowing presence of God. கர்த்தருடைய பிரசனம் எங்களை அப்படியாகவே எங்களை எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை நடத்துகிற தெய்வனாக இருக்கின்றார். நிச்சயமாகவே தெய்வன் ஆராதனை செய்யும் பொழுது எங்களை ஆண்டவர் இந்த வேளையில் அவருடைய பிரசனம் எங்களை தொட்டது. We believe that it is not my presence, இது எங்களுடைய பிரசனம் கிடையாது, இங்கே நின்று நடத்துகிறவர்களுடைய பிரசனம் கிடையாது. பரலோகத்திலிருந்து இருக்கிற உன் தெய்வன், என் தெய்வன், அவருடைய பிரசனமாக இருக்கிறபடினால நிச்சயமாக மாறுதல் வரும். துதிக்கும் பொழுது மாறுதல் வரும். I just want to encourage with you, I want to encourage you all with the word of God. தேவனுடைய வார்த்தையில் சுருக்கமாய் ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன். நாங்கள் பார்க்கிறோம், ஷாத்ராக், மேஷாக், அபேத்னாகோ இவர்கள் 3 பேர்கள் இருக்கும் பொழுது தானியலில் நாங்கள் பார்க்கிறோம். Daniel 3:16-18 நீங்கள் படிக்குமேயானால் உங்களுக்காக நான் படிக்கிறேன். Daniel 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we have no need to answer you in this matter.
If that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your God, nor will we worship the gold image which you have set up. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், வைராக்கியமாக இந்த 3 வாலிப பிள்ளைகள் நின்றார்கள். நாங்கள் அடிக்கடி நினைக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு கூட இருப்பார், ஆண்டவர் இருப்பார், ஆண்டவர் இருப்பார் என்று சொல்வது கிடையாது. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, அவருக்காக நாங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தர் எங்களுக்காக நிற்கிற தெய்வனாக இருக்கின்றார். நிறைய வேளைகளில் இந்த ஒரு கொள்ளை நோய் மத்தியில் எல்லாருக்குமே நிறைய காரியங்களில் எங்களுக்கு எல்லாருமே விழப்பட்டு இருக்கிறோம். we all fallen in many areas. நிறைய விஷயங்களில் நிறைய காரியங்கள் எங்களுக்கு முடியலை, எழும்ப முடியாமல் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி நாங்கள் நிற்கும்போது, when we stand for God, இதற்காக நாங்கள் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நாகோ அவங்க பிரச்சனை, இன்னைக்கு பாருங்க, எங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்று சொல்லி நாங்கள் ரொம்ப ஆராய்ந்து பார்ப்போம். we make a detailed study about our problem. இந்த பிரச்சனை எங்கத்துலேருந்து வந்தது, யார் இதை பேசுனாங்க, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன். என்ன பயங்கர இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஐயோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட கொடுக்குறோம், இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கிட்ட கொடுக்குறோம். நிறைய பிரச்சனைகளை என்ன பண்ணுறோம், நாங்கள் பயங்கர டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுறோம். we study our problems in detail. பயங்கரம் கூர்மையாக வச்சு, யார் பேசியிருக்கலாம், யார் சொல்லியிருக்கலாம், இதுக்கு பின்பாக யார் செஞ்சுருக்காங்க, இந்த மந்திரம் யார் செஞ்சுருப்பாங்க, இதை யார் செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் பயங்கர டீட்டெயில்டாக நாங்கள் செய்கிற சில விஷயங்களை விட்டு அவரை டீட்டெயில்டாக அறிஞ்சிக்கிட்டோன்னா, என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். we will stand in every situation. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்க முடியும். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நாகோ அவங்க ராஜா என்ன பண்ணுவார், எவ்வளோ அக்கினி ஜாஸ்தி போடுவார், இதை பண்ணால் என்ன, ஐயோ என்ன நடக்குமோ, அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல, அதை கூர்மையாக படிக்கலை. அவருடைய தெய்வன் அவர்களுக்கு அறிந்திருந்தபடினால they made a detailed study and they knew who their God was. அவங்க தெய்வன் யார் என்பதை அறிந்து கொண்டபடினால அக்கினியில் போடப்பட்டாலும் கர்த்தர் அவர்கள் மத்தியில் வந்து 4ஆம் நபராக அக்கினியில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதான் பியூட்டி. இங்கே பாருங்கள், கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் பாதத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, முழு உலகமே விருட்சி அடைந்திருக்கோம், முழு உலகமே என்னவோ ஆயிட்டு இருக்கோம். ஆனால் உனக்கோ எனக்கோ ஒன்றும் நடக்காது, அது மத்தியில் தான் இருப்போம். நாங்கள் நிறைய வேலை சொல்லலாம், ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் எடுத்துருங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்துருங்க. நோ, God says in that problem, அதுக்கு நடுவில் நான் வருவேன். அதுதான் என் தெய்வாதி தெய்வன், அதுதான் நானும் நீயும் ஆராதிக்கிற தெய்வனுடைய ஸ்பெஷாலிட்டி. He will come in between of your problem. அவர் நடுவில் வந்து அந்த பிரச்சனை நடுவிலே நீ சந்தோஷமாக இருக்கிறத ஜனங்க பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வித்தியாசத்தை தெரியும். நீ அதுக்கு வெளியில் போயிட்டேன்னா, அதே தான் உலகத்தின் ஜனங்களும் கேட்குறாங்க, ஐயோ பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை வேண்டான்ட்டு. ஆனால் பிரச்சனை மத்தியில் என் தெய்வாதி தெய்வன் இறங்கி வந்து அக்கினின் சூளையில், பயங்கரமான அக்கினின் மத்தியில் அவர் நடுவில் வந்து அங்கே டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது எல்லா ஜனங்கள், ராஜா எல்லாம் பார்த்தாங்க, கமாண்ட் பண்ண சொன்னார், ஆர்டரே கொடுத்துட்டார். என்னது, இதுக்கு மேலே தெய்வாதி தெய்வனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நாட்களில் நாங்கள் நிறைய சூழ்நிலைகள் நாங்கள் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரோ எங்களுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு படகுல போய் கொண்டிருந்தாங்க. படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான புயல் காற்று எதிர்ப்பு பயங்கரமாக வந்துச்சு. வந்த உடனே புது கல்யாணம், புது தம்பதிகள் அவங்க அந்த போட்டில் அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான புயல் வந்த உடனே பயந்துட்டாங்க. பயந்த உடனே கணவனுக்கும் பயம், மனைவிக்கும் பயம். அந்த பயத்தில் இவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பொழுது அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க வைஃப் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன இது, ஐயோ நாங்கள் சாக வந்துட்டோமே, இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர் திடீர்னு என்ன பண்ணார், அங்கே எந்த ஒரு கத்தி, ஒரு சின்ன அந்த ஷாப்பாக இருக்கிற ஏதோ ஒரு இதை எடுத்துகிட்டு அவங்க வைஃப் கழுத்துக்கிட்ட வச்சுட்டாங்களா. வச்சுட்ட உடனே அவங்க மனைவி சிரிச்சிச்சா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்களா, உனக்கு பயம் இல்லையா, உன் கழுத்தை நான் நறுக்கிடுவேன், நான் குளிர்வேன் அப்படின்னு சிரிச்சாங்களா அவங்க வைஃப். என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரியும், நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்க. அப்போ தான் அதை கத்தி எடுத்துட்டு சொன்னாரா,
உனக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, கத்தி வச்சாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன்ற நம்பிக்கை இருக்குல்ல, இந்த புயலின் மத்தியில் நாங்கள் போனாலும் நானும் நீயும் விசுவாசிக்கிற தெய்வன் எங்களை விடுகிற தெய்வன் அல்லவே அல்ல என்று சொன்ன உடனே புயல் காற்றின் மத்தியில் அமைதியாக அவங்க வந்து சேரும்படிக்காக தெய்வன் அவர்களுக்கு உதவி செய்கிற தெய்வனாக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு விசுவாசம் எதன் மேலே இருக்குது? மனுஷன் மீது எங்களுக்கு அவ்வளவு விசுவாசம். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த தெய்வன் அவர் நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்ற நிச்சயம் எங்களுக்கு வேணும். We need that God will surely set us free. இந்த வேளை கண்களை மூடி நாங்கள் செபிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் வார்த்தையின் மீது நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் கவலை இல்லாமல் நாங்கள் கர்த்தரோடு மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்கிற தெய்வனாக இருக்கின்றார். இவ்வளவு கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பிரச்சனைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் உம்முடைய பிரசனம் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஷாத்ராக் மேஷாக் அபேத்நாகோ ஆண்டவரே இந்த அக்கினியில் போடப்பட்டாலும் நீர் இருக்கிறதை ஆண்டவரே அப்பா அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரு முடியும் ஆண்டவரை சுற்றி போகாதபடிக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை சேஃப் அவர்களை வைத்தது போல இந்த நாளில் ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் எந்த மனுஷனை நம்பல, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் படி ஆண்டவரே நாங்கள் எதற்கும் வணங்க மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நம்பிக்கையோடு இந்த வேளையில் ஆராதித்திருக்கிறோம். அதை நாங்கள் கண்கூளாய் பார்க்க இருக்கிறோம். வழி செய்பவர், அற்புதங்களை செய்கிற தெய்வன், இருளில் வெளிச்சமாய் இருக்கிற என் தெய்வாதி தெய்வனே சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அவங்க வீட்டில் என்னென்ன கண்ணீர் துக்கங்கள் இருக்கிறதை ஆண்டவரே நீக்குவீராக. பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவீராகப்பா. இந்த பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.